என்ன செய்ய போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா வந்து கறி தோசை செய்ய போகிறோம். ஒரு வேற லெவல் மக்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா வந்து கறி தோசை செய்ய போகிறோம். ஒரு நண்பர் பார்த்திங்கன்னா வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாப்புல, அவருக்காண்டி இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கறி தோசை எப்படி செய்கிறங்கிற பார்த்துடலாம். அந்த கறி தோசை செய்கிறதுக்கு முதல்ல வந்து கறியை வந்து நம்ம கொத்து போட்ட மாதிரி நல்லா சின்ன சின்ன வெட்டிட்டு மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றி அது மேலே வந்து கறி வச்சு நம்ம சமைக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து கோழிக்கறி ஒரு 1/2 கிலோ கிட்ட வாங்கியிருக்கோம். நாங்கள் 3 பேருக்கு வச்சுருக்கோம். 3 பேருக்கு போதுமான அளவு. இதை வந்து நம்ம பீஸாக வெட்டிக்கலாம். வாங்க. இங்கே வந்து போன்லெஸ் சிக்கன் இருந்தால் பரவாயில்ல, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே எலும்போடு வாங்கிட்டு வந்தோம். இது வந்து பிரித்து எடுக்கணும் தனித்தனியாக, அதான் கொஞ்சம் பெரிய வேலை. இங்கே கத்தி எடுத்துகிட்டு வந்தியா? தான் அருவா இருக்குது. அருவா சரியாக வராது. கட்டை இருந்துச்சுன்னா வச்சுக்க, கட்டையில் அப்படியே வச்சு சக்குன்னு வெட்டிடலாம். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா கறியை பீஸாக நறுக்கி வச்சுக்குவோம். ட்ரை பண்ணி பார்ப்போம். சுட வரலன்னா நம்மளாம் கேட்கக்கூடாது. இல்லைடா, கொத்து போட்ட மாதிரி வந்துச்சுடா. நல்லா இது அப்படியே பிச்சிட வேண்டியானே. கொத்து போட்ட மாதிரி நல்லா வந்து சின்னமாக இருக்கணும். கறி வந்து குண்டாகவே இருக்கக்கூடாது. நாங்கள் வந்து அந்த ப்ராசஸ் முடிஞ்சிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறோம். எப்படி பண்ணணும்னு எங்களுக்கே தெரியாது. நீங்கள் கறி வாங்கும் போதே கறி கடையில் கொடுத்து நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி தான் வேலை ஆகி போயிடும். இங்கே பாருங்க, இதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிரும் போல். அப்போ தான் தோசை மேலே வைக்கும் போது கரெக்டாக ஈவனாக வரும். இல்லைன்னா முழுசாக இருந்தால் நல்லா இருக்காது. அவ்வளோதான். இப்போ அந்த கறியை வந்து நல்லா அலசிக்கிறான். நல்லா கொத்து கறி மாதிரி வேணியாச்சு. இங்கே பாருங்க, எவ்வளோக்கு சின்னமாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு சின்னமாக நறுக்கிட்டான். இப்போ வந்து நல்லா அலசிட்டு தட்டில் புழிஞ்சு நல்லா எடுத்துக்குவோம், தண்ணி இல்லாமல். வந்து என்னென்னா வெங்காயம் தக்காளி வெட்டிக்கிறான். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தான் நம்ம சமைக்கும் போது அடுத்த போட்டுக்கலாம். இல்லை என்ன வச்சுக்கங்களே, அப்போது வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. இல்லை எப்போண்ணே எத்தனை கிளம்புறது? நாளையிலையும் கிளம்புறது. அடுப்பு பற்ற வச்சாரு, சுட்டு பிடிச்சி. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம வந்து கறியை மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு தகுத்துன்னு இங்கே வாங்க. அப்படியே சுறுசுறுப்பாக இருக்கணும்னா எல்லாரும். அடுப்பு தகுத்துன்னு எரியுது. வாங்க, எண்ணெய் ஊற்றிக்க. வாடா, தட்டி காயுது. உடனே நான் எப்படி ஊற்றுறது? நண்பர்களே, எண்ணெய் ஊற்றிக்க கொஞ்சோண்டு. ஏன் வரமாட்டேங்க சார்? ஊற்றியா? அங்கிட்டு ஊற்றிட்டியா? கீழே. சாரிம்மா, இவ்வளோ நேரம் இருந்தாலும் முக்கியம் இல்லை. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஐயோ நிறையா ஊற்றிட்டேன்டா. இல்லை, அடுத்து வந்து நம்ம வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து சீரகம் சோம்பு போட்டுக்கலாம். அடுத்து வந்து பட்டையில் போட்டுக்கலாம். கொட்டலையா? அடுத்து வந்து இதில் உருண்டையாக இருக்க அதையும் போட்டுக்குருவோம். கரண்டி எடுத்துக்கலாம். அவனே நல்லா 5-6 உள்ளுக்கு நல்லா பொரியுது. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு உருண்டையாக இருக்குது. உருண்டையாக இருக்கும். அதுக்கு பேர் என்ன? கறி இடிச்சு அள்ளி போட்டு அடுத்து வெங்காயம் போட்டுக்குவோம். மக்களே, இன்னைக்கு நம்ம தான் நொறுக்கிறாரு எங்காலும் சமையல். இப்போ பாரு, எல்லாம் மாஸ்டர் பேர் தான் இன்னைக்கு. நாங்கள் வந்து சைடு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுவோம். அவசர பண்ணி சட்டியை கொத்தக்கூடாது. சரியா? எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். இல்லைன்னா கொடுத்தா அவசரமாக பண்ண மாதிரி இருக்கான்.
எண்ணெயே இல்லையா? என்ன 1/2 லிட்டர் ஊற்றுனாடா இப்போ? கச்சாரு வாரியா? இந்த 1/2 லிட்டர் பாக்கெட்டில் கொஞ்சோண்டு ஊற்றுனேன்னு சொல்ல அது 1/4 லிட்டர் பாக்கெட்டியா? சரி விடு. மக்கள் உங்களை ஏமாத்துறாரு இவர். ஒரு புலவில் வந்துருச்சுன்னா அதை வந்து அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. உங்களை ஏமாத்துறாரு, நம்பாதீங்க. துணியாக எடுத்துக்கொண்ட இறக்குறதுக்கு இல்லைங்க, விடுங்க, உங்கள் வேட்டி அவுத்துக்குவோம். சரிடா. டீ அடிச்சுடியா? விறகு வையா? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே கொழுந்து விட்டு இருந்துச்சு, இப்போ காணும். இப்போ வந்து நம்ம தக்காளி போடுறதுக்கு தயார் நிலையில் இருக்குது. தக்காளி போட்டுடலாமா? தக்காளி போட்டுக்குவோம். இது ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டா. வதங்கட்ட அடுப்பு வர எவ்வளோ தெரியும்? கையே உள்ள வளர்க்குங்களா? அங்கிட்டு வந்துக்கிறேன் பாருங்க மக்களை எப்படிலாம் ஏமாத்துறாருன்னு. அவரை கேமரா எடுக்க விடுங்க. எங்கிட்ட போனாலும் அனுப்புறேன். ஏன்னா வீடியோ எடுக்க விடியா? சுற்றிக்கிட்டே வேற சட்டி தகவலே அடுத்துல விழுந்துடணும். விடியாது விடியாது. யாரையுமே மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குது. அதுக்கு அடுத்து மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். லைட்டாக கரம் மசாலா சேர்த்துக்குவோம். சரிங்க, அடுத்து சிக்கன் மசாலா சேர்த்துக்குவோம். உட்காந்துக்கிறீங்களா? இப்போதைக்கு பாதி சேர்த்துக்குவோம். அப்புறம் கறி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். எனக்கு இப்போவே அள்ளி மீன் மூளை வாழை வந்துட்டு மச்சான் சமையல் மச்சான் அப்படி தான் இருக்கும். தின்றதுண்ணா அதனால தான் நல்லா இருக்கு. பாருங்க மக்களே, தின்றதுனால நல்லா இருக்கான். அடுத்து ஆச்சி குழம்பு கட்டி ஒரு பக்கம் போகுதுடா. இது என்ன சொல்லுது? சிக்கன் குழம்பு தூள். ஆச்சி குழம்பு தூளியா? சிக்கன் குழம்பு தூளா? கேட்டுக்கங்க மக்களே. இது நல்லா வதங்கிடுச்சு. லைட்டாக தண்ணியும் சேர்த்துக்குவோம். கறி போடலை, சற்று பொறுங்க. அது ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவில் கறி அப்படியே உள்ளே அள்ளி போட்டுக்குவோம். நல்லா புளிஞ்சிட்டு போட்டுக்குவோம். புளி தண்ணி ஊற்றுவார். இல்லையா? இந்த உங்களை ஊற்றுவாரா? அது தட்டில் உள்ளதுயா. இது வந்து கொத்தக்கறி. நல்லா வந்து இது மட்டும் முழுக்காடு மறைச்சிடும். உள்ளுக்கு அடையாளம் தெரியாமல் மறைச்சிருக்கேன். அதான் வீடியோவில் தெரியல. எடுக்கிறியா அவனே? ஓகே, இப்போ கறி போட்டுட்டோம். இதை நல்லா கிண்டட்டோம். அடுத்து உப்பு சேர்த்துக்குவோம் மக்களே. இது என்னடா மஞ்சள் கலரில் இருக்குது டப்பான்னு நினைக்காதீங்க. இது கந்த விலாஸ் பஞ்சாமிரத டப்பா. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். என்ன எவ்வளவு போடுற? ஓகே, அப்படியே கிண்டி நல்லா வேக வச்சிடலாம். நல்லே வரலடா. இப்படி பிடிக்கணுமா? ஒரு வேலை கரண்டியை திருப்பி பிடிக்கணும். அங்களே இங்கே பாருங்க, அழகாக இருக்குது. ஆமாம், அழகாக இருக்குது. எத்தனை அழகுகள். அழகாக இருக்குங்கிறாரு, ஆனால் சாப்பிட்ருவாரு. வேகட்டை வந்ததுக்கப்புறம் உங்களை காமிக்கிறேன். அடிக்குதுடா. பாருங்க, குச்சியை வச்சு மூட்டு கொடுத்து வச்சுருக்காரு. அதை வீடியோ எப்படி இருக்கிறாரு பாருங்க. இப்போ வந்து நம்ம கறி வந்து எந்திரிச்சான்னு திறந்து பார்த்துக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கறி குழம்பு வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம என்ன செஞ்சோம்னா கறி தோசைக்கு வந்து கறி மசாலா மாதிரி போட்டோம். ஆனால் குழம்பு சூப்பராக வந்துருச்சு. வாரிய மக்களே, சும்மா வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி நல்லா தண்ணியை நல்லா வற்ற விட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா வந்து எங்களுக்கு கறி மேலே தோசை மேலே வச்சா செம்மையாக இருக்கும். இதே வளராது. முன்ன பின்னா கறி தோசை செஞ்சால் நல்லா இருந்திருக்கும். தோசை அது ஒன்று வரல என்ன விட்றா, அதையே கிண்டாம அது இது இறக்கணும். துணி எடுத்துக்கல வங்கிய ஊற்றி போயிடாமடா, பயந்து வருதுடா. அப்பாடா இறக்கிட்டேன்டா. இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லை வச்சு தோசை ஊற்றிக்கிடுவோம்.
என்னையாது தோசைக்கல். இந்த மாதிரி மட்டை மாற்ற வச்சுக்கோங்க. இப்படி வச்சிங்கன்னா கீழே விழுந்துடும். நீங்கள் மட்டமாக வச்சுக்கோங்க ஓரளவுக்கு. ஓகேவா ஓகேவா. கல் இங்கே இருக்குது, நெருப்பு எரியுது இங்கே. ஏதாச்சும் கல் வைங்க போனே அடக்கு எடுப்போம். ஓகே ரெடி. கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா தொடச்சிக்கணும் மேடா. கறியாக இருக்குங்கடா. கல் ரெடி ஆயிடுச்சு. தண்ணி தெளித்து பார்த்துட்டேன். இப்போ என்னென்னா தோசை நார்மலாக எப்போ ஊற்றிங்கண்ணே வீட்டுகளில் அந்த மாதிரி ஊற்றிக்குங்க. இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள தோசைக்கள்லாம் வராது. அதனால் பார்த்து வேறு எப்படி ஊற்றணும் பத்திரமா சுட்டிக்கோங்க. நான் ஊற்றுறேன் வரேன் தோசை மாவு. அது என்ன மாவுயா? தோசை மாவு. அரிசி மாவு. அரிசி மாவு. அரிசி மாவு. இந்த மாவு ஊற்றுற பண்ணு மாறா. கேள்வியெல்லாம் கேட்காதடா. ஏன் கறி தோசை தோசை நல்லா இல்லைடா. எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அப்புறம் எப்படி சுத்த முடியும்? வேறு எப்படி என்ன ஊற்றுவோமே. கொஞ்சம் கறி வச்சுக்குவோம் அது மேலே. எனக்கு தெரிஞ்சு தான் கருத்து என்ன இருக்கீங்க. தோசை மேலே கறியை வச்சா கறி தோசை. இல்லை வேறு எதுவும் ப்ரொசீஜர் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம். வந்து சாப்பிட்டதும் கிடையாது, ஊற்றுனதும் கிடையாது. கருகுது வேறு. சும்மா சிம்லாப்போம் அடுப்பை. இவர் வந்து நான்ஸ்டிக் கேஸ் ஸ்டவ்வில் சமைக்கிறாரு, அதனால் சிம்மில் வச்சுக்கிறாரு. திருப்பொடியா? இப்போ கறி ஒட்டி இருக்குமா ஒட்டாதா இதில்? தோசையில் ஒட்டாது. பரட்டி போடும்போது தண்ணி வந்துடாதா? வரும். அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. மடியா அப்படியே தோசை? அது ஒன்றும் இல்லை, மாடுதே மக்களை பயந்துட்டாரு. திருப்பி காட்டு. அந்த மாடு மாட்டையே மேய்ச்சிச்சு, நம்ம மாடு பயந்துட்டாரு. மாற்றுங்க. திருப்பி போட்டுறா என்ன? இதே கறி தோசை எங்கள் ஊரில் ஃபஸ்ட்டு அப்படி தானே வரேன், முன்ன பின்னாண்டா வரேன். அதுக்கப்புறமா நீ சுட்டு வச்சதுக்கப்புறம் தின்னுவார். வேறு நல்லா இருக்கும். தின்னும் அறிங்க மக்கள். கறி தோசை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சு எப்படிக்கு பார்ப்போம். ஏன் ஆடுது கை? இஞ்சாருங்க வேறு லெவலில் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏதோ வந்திருக்கு. ஃபஸ்ட்டு அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். அடுத்த ரவுண்டில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். பாருங்க. அடுத்து ஊற்ற வாடா. இதுங்க பழசெல்லாம் சுரண்டி விட்டுருவோம். ரெடி ஆகும். அடுத்து வந்து மாவு சட்டி எங்கடா? சரி சரி ஊற்று. ரெடி. அடுத்ததாக இன்னொரு ஆள் ட்ரை பண்ணுறாப்புல. நான் வந்து அடுப்பு வைக்கிற ஆள். கறி அள்ளி வை. அதில் இல்லைடா சுத்தணும்டா. கறி அள்ளி வை சொல்கிறேன். அதில் வை. உள்ளுக்கு வைக்க போறியாடா? வை அப்படியே அமைக்கிறது. இது வந்து வேக செய்யல. எனக்கு தெரிஞ்சுட்டு இதே கறி தோசைன்னு கேள்விப்பட்டேன். ஒரு அமுக்கு இப்படி ரவுண்டு வந்தால் தான் வட்டமாக வரும். தோசை வந்து வட்டமாக இருந்தாலும் தோசை. இது வந்து கழு தோசை மாதிரி போயிடும். கறி தோசை இப்படி தான் சுட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் நானும் அப்படி தானே சுட்டுருக்கேன். வீடியோ இருக்கிறியாடா? இங்கே பாருங்க மக்கள். அதெல்லாம் காமிக்காதடா. சும்மாத்துக்கு டேஸ்ட் பார்த்தேன். எங்கடா கறியை காணுங்க? உள்ளே இருக்கும். இப்படியே ஊற்றவா இல்லை நீ ஊற்றுற மாதிரி? ஊற்று ஊற்று ஊற்று. கறி வைங்க. அப்படி வைங்க மச்சான்.
2 தோசை ஊற்றிட்டான். ஏற்கனவே ஒரு தோசை ஃபஸ்ட்டு ஊற்றினோம்னா சாமியில் பார்த்தாச்சு, டேஸ்ட்டு வேறு நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் ஊற்றுறது மட்டும்தான் தெரியும். இங்கே பாருங்க மக்களே, தட்டு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா கடைசி தோசை ஊற்ற போகிறோம். ஃபுல்லாக ஊற்றிட்டோம். எல்லாத்தையும் வளைச்சி ஊற்றிட்டோம். இங்கே ஏற்றி இங்கே ஏற்றி ஓகே, ஃபுல்லாக முடிஞ்சு. இப்போ கடலை எடுத்து வச்சுருவோம். கடலை வந்து இப்போ சுட்டுக்குருவாங்க. இல்லை, சுட்டுக்க மாட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ்டா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஆமாம், முள்ளுடா. இல்லையே வரிச்சிக்கிடுவோம் மக்களே. தண்ணியை தெளிச்சுக்கிடுவோம். நல்லா இல்லையே சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கிடுவோம். இங்கே பாருங்க, நம்ம வந்துட்டு கறி தோசை எடுத்து வச்சுக்கிடுவோம். பாருங்க, வேறு லெவலில் இருக்கு. தலைவரே எப்படி இருக்குது? சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஓகே நண்பர்களே, நம்மளோட கறி தோசை பார்த்திங்கன்னா பயங்கரமாக சுட்டு அழகாக அடுக்கி ரெடியாக வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். வாங்க, இங்கே பாருங்க, கறி தோசை சும்மா வேறு லெவலில் வந்துருக்கு. இப்போ வந்து நம்ம சாப்பிட்டுட்டு எப்படின்னு சொல்ல போகிறோம். என்ன ஒன்றுன்னா, கறி தோசை மட்டும் தான் ரெடி பண்ணோம். இதுக்கு வந்து குருமா எதுவுமே செய்யலை. இதில் இருக்கிறதே போதும்னு விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பிடுவோம். இப்படியே கறியோட இப்படி எடுத்துக்குவோம். பாத்தியா வச்சுக்கிட்டு ஐயோ, இப்படியே சாப்பிட போகிறேன். கறி தோசை வேறு லெவல், பயங்கரமாக இருக்குது. நீ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது? வேற லெவல் மக்களே. ஃபர்ஸ்ட் டைமாக சாப்பிட்றேன் கறி தோசை. இவ்வளோ பக்கத்தில் பயமாக இருக்குது எனக்கு. எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம்ண்ணே. பயங்கரமாக இருக்கு மக்களே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே கறியோட எடுத்து சாப்பிட்டா தான் சும்மா வேறு லெவலில் இருக்கும். வேற லெவல் மக்களே. இங்கே எனக்கு பேலன்ஸ் கறி இருந்துச்சு, அதை தொட்டு சாப்பிட வேண்டியது. இப்போ அமுக்கு கம்மிக்கு அப்படி எடுத்து அப்படி சாப்பிட வேண்டியது. ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கறி தோசை பார்த்தீங்கன்னா வேறு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக இருந்துச்சு. தலைவர் வந்து சாப்பிட்டு இருக்காப்புல, ஏற்கனவே சாப்பிட்டாப்புல, கடைசியாக வந்து இருந்துச்சு, அதை வச்சுட்டான். ஓகே, அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய். பாய்.